தாம்பரம் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தால் 25 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்ததால் விரக்தி அடைந்த நபர் தான் பெற்ற சொந்த மகனையே தூக்கு போட்டு கொன்ற பெருச்செயல். நடந்தது என்ன? சென்னை தாம்பரம் அடுத்த மாடம்பாக்கம் பார்வதி நகர் பகுதியில் வசித்து வருபவர் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த கிருஷ்ணா சைத்தன்யா. 37 வயதான இவருக்கு பூர்ணிமா என்ற மனைவியும் பத்ரி கௌசிக் என்ற 2 மகன்களுடன் வசித்து வந்தார். சைத்தன்யா கிழக்கு தாம்பரத்தில் உள்ள விமானப்படையில் சமையல்காரராக வேலை பார்த்து மாடம்பாக்கம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். சைத்தன்யா ஆன்லைன் சூதாட்டத்தில் அதிக மோகம் கொண்டதால் தெரிந்தவர்களிடம் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கியதால் கடன் தொல்லை அதிகமாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த பாலா போன கடன் தொல்லையால் மருத்துவ விடுமுறை எடுத்துக்கொண்டு 1 வருடமாக தனது சொந்த ஊருக்கு குடும்பத்துடன் சென்றுள்ளார் சைத்தன்யா. அங்கு சில வேலைகள் செய்து கொஞ்ச கடனை அடைத்த பின்னால் கடந்த 20ஆம் தேதி குடும்பத்துடன் மாடம்பாக்கம் பகுதியில் குடியேறி வசித்து வந்தார். அப்போதுதான் அந்த துயரம் நிகழ்ந்தது. அதிகாலை தனது மகன் பத்ரியை புடவையால் கழுத்தை இறுக்கி கொன்ற சைத்தன்யா தூக்கில் தொங்கவிட்ட பின்னர் மகனுடன் தனது ஆத்மாவும் செல்ல வேண்டும் என்பதற்காக தற்கொலை செய்வதற்காக சென்னை மெரினா கடற்கரைக்கு சென்றுள்ளார் சைத்தன்யா. இந்த சம்பவமெல்லாம் நடப்பதற்கு முன்பாகவே தனது வாட்ஸ்அப் குழுவில் தனது மூத்த மகனை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக தெரிவித்த சைத்தன்யா மனைவி மற்றும் இளைய மகனை பார்த்து கொள்ளும்படி குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளார். இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சியடைந்த சைத்தன்யாவின் நண்பர்கள் பதறி அடித்து கொண்டு அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது சைத்தன்யாவின் மூத்த மகன் தூக்கில் பிணமாக தொங்கியதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவனின் பிணத்தை கைப்பற்றி பிணக்கூறு ஆய்வுக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சைத்தன்யாவை செல்போனில் தொடர்பு கொண்ட போது மெரினா கடற்கரை போலீசார் சந்தேக அடிப்படையில் பிடித்து வைத்திருப்பது தெரிய வந்தது. சேலையூர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. விமானப்படை பயிற்சி மையத்தில் சமையல்காரராக பணியாற்றி வருவதாக தெரிவித்த சைத்தன்யா சூதாட்டத்தில் பயன்படுத்த பலரிடம் பல லட்சம் கடன் வாங்கியுள்ளதாகவும் தெரிவித்தார். இதனால் தனக்கு சம்பளமாக கிடைக்கும் 42,000 பணத்தை வாங்கிய கடனுக்காக வட்டி மட்டுமே 50,000 கட்டுவதாக கூறியுள்ளார். தனக்கு பிடித்த மூத்த மகன் பத்ரியை கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டால் தனது வேலை மனைவிக்கு கிடைக்கும் என இதயம் கலங்க கூறியுள்ளார் சைத்தன்யா. இது சம்பந்தமாக சேலையூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து தாம்பரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆன்லைன் சூதாட்டத்தினால் பெற்ற தந்தையே தனது 8 வயது மகனை கொலை செய்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது. தற்கொலை எதற்கும் தீர்வாகாது. மன அழுத்தம் ஏற்பட்டாலோ தற்கொலை எண்ணம் உண்டானாலோ அதனை மாற்ற மாநில உதவி மையம் 104 தொடர்பு கொள்ளவும். ஜெம் கிரைம் டாக் செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் முகமது முஸ்தபாவுடன் தாமோதரன்.